உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுக பாஜக வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க. அதில் விருப்பம் இல்லாட்டியும் உதயநிதி அவர்கள் வந்து சரி கட்டிட்டாங்க. மத்திய அமைச்சரவையில் எப்படியாவது சில முக்கியமான திமுக புள்ளிகளுக்கு வந்து 1-2 மந்திரி சீட்டு வாங்கிறதுக்கான ஒரு முஸ்தீபம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருந்த பெரிய தவறை வந்து ஸ்டாலின் செய்ய போகிறாரு. அதில் மறைமுகமாக கூட்டணி போட போகிறாங்களா அல்லது நேரடியான கூட்டணி வைக்க போகிறாங்களா? எப்படியா இருந்தாலும் இந்த பாஜக, ஏடிஎம்கே, டிஎம்கே 3 பேரும் சேர்ந்து தாவகாவை வீழ்த்தணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இப்படியே விட்டுக்கிட்டு போனால் தாவேக்கா வந்து நம்மளை நிறையா பழி வாங்கிருமோங்கிற பயம் அவங்கள்ட்ட வந்துட்டதுனால இதுக்கு ஒரே வழி திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றதாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி பல வலைதளங்களில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசின ஒரு வலைதள பேச்சை ஒரு 10-15 செகண்ட் கேட்டுட்டு அடுத்தாப்புல நம்ம வீடியோக்குள்ளே போவோம். திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைந்து வரதுக்கான சூழல் இருக்கா? இல்ல வேற வழியே கிடையாது. டிஎம்கே ஹேஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் பிஜேபி ஒன்லி. ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல அவங்க வந்து காங்கிரஸோட செப்பரேட் ஆயிட்டாங்க. பாராளுமன்றத்தை தனி இருக்கைகள் போடப்பட்டு விட்டன. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்க விஜய் வந்துட்டாரு, நாளைக்கு அண்ணாமலை வந்துடுவாரு. அப்போ டிஎம்கே என்ன சார் பண்ணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் செல்வாக்கு வந்து இப்போ வந்து தாவேக்காவுக்கு வந்துருச்சு. மக்கள் பூரா இப்போ தாவேக்கா பக்கம் இருக்காங்க. இளைஞர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியிலேருந்து விலகி போனால் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகா, ஐஎம்எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி பாருங்கள், 8% மேலே போன ஓட்டு இப்போ 4% போச்சுல. அந்த 4% எங்கே சிலிப்பாச்சு, அந்த ஓட்டு பூராவும் இப்போ தாவேக்காவுக்கு தான் போயிருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். திமுகவில் உள்ள மிகப்பெரிய புள்ளிகள் இருக்காங்கள்ல, அமைச்சர்கள், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம், அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளையே, அவங்க வீட்டில் உள்ள சொந்தங்களையே என்ன பண்ணுறாங்க, முல்லா தாவேக்காவில் சேர்த்து விடுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஜெகத் ரட்சகன் வந்து திமுகவுடைய எம்பி, கலைஞர் காலத்திலேருந்தே திமுகவில் இருக்கிறவர். இப்போ அவர் வந்து அவருடைய மகனை வந்து தாவேக்காவில் இணைச்சி விட்டுருக்காரு. இப்படி எல்லாரும் போகிறதுனால தாவேக்கா வந்து போகிற போக்க பார்த்தா இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் போல இருக்குது. அதனால் எப்படியாச்சும் இந்த தாவேக்காவை வீழ்த்தணும், விஜயை வந்து அரசியலை விட்டு துரத்தணுங்கிற ஒரே உச்சபட்ச குறிக்கோளில் இப்போ திமுக இறங்கிருச்சு. திமுகவுடைய இந்த மூத்த தலைவர்கள் பலர் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து இப்போ தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தாவேக்கா. ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி உள்ளே போட்டுரும் போல இருக்குது. அப்படி பல முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலை வந்து அதை வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வலைதளங்களில் வந்து பல முன்னாள் அமைச்சர்கள் பேர்களை குறித்து வாதங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள், KN நேரு அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஐ பெரியசாமி அவர்கள், செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அவர்கள், பெரிய கருப்பன் அவர்கள், ஏவா வேலு அவர்கள், ஜெகத் ரட்சன் அவர்கள், பொன்முடி அவர்கள், இப்படி எல்லாருமே வந்து ஈடியுடைய வழக்குகளில் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால் பாஜகவுடைய நட்பை என்ன பண்ணணும், இவங்க வந்து விரும்புகிறதா பேச்சு அடிபடுது. ஏன்னா பாஜகவுடைய நட்பு இருந்தால் தான் நம்ம இதில் சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு. காரணம் வந்து நிறையா ஊழல்களை இவங்க பண்ணிட்டாங்க, அளவு கடந்த ஊழலை பண்ணிட்டாங்க. திமுக ஆட்சியில் வந்து இதுவரைக்கும் தமிழகமே காணாத அளவுக்கு ஊழல் நடந்துருச்சு. இந்த ஒரு 10-15 பேர்கிட்ட இருக்கிற பணத்தை பூரா, ஊழல் பணத்தை பூரா பிடுங்கினா இன்னொரு 20 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே போட தேவையில்லை, அந்த பணத்தை வச்சு பண்ணிடலாங்கிற அளவுக்கு வலைதளங்களில் பலரும் பேசிட்டு வர்றாங்க. இப்படி பேசக்கூடிய பேச்சில் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்த 1 நிமிஷ காட்சியை நம்ம கேட்டுட்டு அடுத்த வீடியோவுக்கு போவோம். இல்லை எப்படிங்க இப்படி எல்லாம் பண்ணுறோம்? மக்களே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் இவங்களை, ப்ளீஸ் கமெண்ட். தமிழக அரசியல் களத்தையே ஒட்டுமொத்தமாக அதிர வைத்திருக்கிறது திமுக அரசுக்கு எதிரான ஊழல் பட்டியல். உள்கட்டமைப்பு தொடங்கி பச்சிளம் குழந்தைகள் சாப்பிடும் சத்துணவு முட்டை வரை நிறைந்திருக்கும் இந்த கமிஷன் நெட்வொர்க் திமுக ஆட்சி நிர்வாகத்தின் உச்சகட்ட சீர்கேட்டை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதிகார வர்க்கமும் ஆளுங்கட்சி புள்ளிகளும் கூட்டு சேர்ந்து மக்கள் வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் சூறையாடி இருப்பது எப்படி என்ற தகவல் வெளியாகி வருகிறது. சாலைகளே போடாமல் சாலை போட்டதாக பில் பாஸ் செய்து மக்கள் கண்ணில் மண்ணை தூவி கோடிகளை சுருட்டிய விவகாரம் இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கும் நிலையில் அடுத்த அதிர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டு மழைக்கால வெள்ளத்தடுப்பு, தூர்வாறுதல், புதிய மழைநீர் கால்வாய் அமைத்தல் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்கப்பட்டும் ஒரு அரை மணி நேர சாதாரண மழைக்கே ஒட்டுமொத்த தலைநகரமும் முக்கிய நகரங்களும் மிதக்கும் அவல நிலை நீடிக்கிறது. கான்ட்ராக்டுகளில் கைமாறிய அசுரத்தனமான கமிஷன்களால் தான் மக்கள் பணம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வலுத்திருக்கிறது.
இருக்கிறது. அரசு நிர்ணயித்த விலையை விட ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 மற்றும் 20 ரூபாய் பணம் எந்த கணக்கிலும் வராமல் திமுகவின் முக்கிய விஐபிகளின் கஜானாவிற்கு நேரடியாக செல்வதன் மூலம் மட்டும் ஆண்டுக்கு 1800 கோடி ரூபாய்க்கு மேல் கருப்பு பணமாக மாற்றப்படுவதாக அதிர வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது மட்டுமின்றி மின்துறையை உலுக்கியிருக்கும் மிகப்பெரிய ஊழலாக சந்தை நிலவரத்தை விட பல மடங்கு கூடுதல் விலைக்கு குறிப்பிட்ட சில தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் சாதகமாக டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு மின்கம்பிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் திமுக அரசு பொதுப்பணத்தில் சுமார் பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படுத்தி இருப்பது தணிக்கை அறிக்கையிலேயே அம்பலமாகி மின்சார வாரிய வட்டாரங்களை அதிர வைத்துள்ளது. எல்லாவற்றையும் விட கொடூரமாக ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்திற்காக வழங்கப்படும் சத்துணவு முட்டைகளில் கூட எடையை குறைப்பது, அழுகிய முட்டைகளை விநியோகிப்பது மற்றும் கொள்முதல் விலையை செயற்கையாக உயர்த்தி கான்ட்ராக்டர்களிடம் பெருந்தொகையை கமிஷனாக பெறுவது என பிஞ்சு குழந்தைகளின் உணவிலும் கை வைத்திருக்கிறது இந்த திமுக நெட்வொர்க். அதே நேரத்தில் முறையான விளையாட்டு மைதானம், தீயணைப்பு பாதுகாப்பு வசதிகள், தகுதியான உள்கட்டமைப்பு என எதுவும் இல்லை என்றாலும் கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகளுக்கு பல லட்சங்கள் லஞ்சமாக கைமாறினால் போதும் அத்தனை விதிகளும் காற்றில் பறக்க விடப்பட்டு தனியார் பள்ளிகளுக்கு பின்வாசல் வழியாக அனுமதி வழங்கும் மாபெரும் முறைகேடும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சாலை முதல் சத்துணவு வரை, உள்கட்டமைப்பு முதல் கல்வித்துறை வரை கோடிகளில் புரளும் இந்த கமிஷன் நெட்வொர்க்கின் பின்னணியில் இருக்கும் திமுகவின் அந்த டாப் புள்ளிகள் யார், அடுத்தடுத்து பிடிபட போவது யார் என்ற கேள்விகளுடன் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள இந்த ஊழல் பட்டியலால் அறிவாலயம் தரப்பு இப்போது கடும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளது. இப்படி செய்தி வர்றப்ப திமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கறதுக்கு தாவேக்கா முயன்று வர்றதுனால இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிற தாவேக்காவை ஜமாளிக்கணும்னா நம்மளும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணால் தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு திமுகவுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டாங்கன்று தான் இப்போ பேசப்படுது. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் பாஜக தலை தூக்க முடியலை. அதனால் பாஜகட்ட சொல்லி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இங்கே அரசியல் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு சில முஸ்தீபு வேலைகளை திமுக செய்கிறாங்க. இந்த சூழ்நிலையை பாஜகவும் உணர்ந்து திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கறதுக்கு அதுவும் ரெடி ஆயிருச்சு. காரணம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது, எப்படியோ நம்ம விஷயங்களை தமிழ்நாட்டில் கொண்டு போகிறதுக்கு திமுக எதிர்ப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவோங்கிற நிலைக்கு பாஜகவும் வந்துருச்சுன்னு செய்தி வருது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஆந்திராவில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவுக்கு எதிராக தான் ஒரு கொள்கையாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய அழுத்தத்தை பாஜக கொடுத்து அந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பைண்டப் பண்ணி என்ன பண்ணிருச்சு, அது தனக்கு ஆதரவாளராக அவரை மாற்றிருச்சு. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவுக்கு இன்றைக்கும் ஆதரவாளருங்கிற நிலைக்கு வந்துட்டார். ஆனால் பாஜகவோட கூட்டணி கிடையாது. அவருக்கு நேர் எதிராக அதே ஆந்திராவில் அரசியல் பண்ணக்கூடிய சந்திரபாபு நாயுடு இருக்காருங்கள்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, 11 மாதம் ஜெயிலில் இருந்தார். பாஜகவுடைய நெருக்கடியினால் மாட்டிக்கிட்டு பாஜகவை விட்டு அவரால் தப்பிச்சு போக முடியல. கூட்டணி சேர்ந்தார், ஆட்சி அமைச்சார். அமராவதிக்கான இடத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு அதற்கான பணத்தை பெற்றுக்கிட்டு அவரும் அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் எப்படி திமுக எதிர்புதிரமாக இருக்குதோ அதே மாதிரி ஆந்திராவில் எதிர்புதிரமாக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியும் பாஜகவுக்கு ஆதரவு, சந்திரபாபு நாயுடும் பாஜகவுக்கு ஆதரவு. இப்படி ஆந்திராவில் எதிர்புதிரமாக இருக்கிற 2 பேரையுமே தனக்கு ஆதரவு நிலைக்கு கொண்டு விட்டது தான் பாஜகவுடைய ஒரு ஸ்பெஷல். இந்த 2 பேருக்குமே இனிமேல் சிபிஐ ரைடோ இடி ரைடோ எந்த வித தொந்தரவும் இருக்காதுங்கிற நிம்மதி பெருமூச்சில் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சை தமிழ்நாட்டில் திமுக விடணும்னா வேறு வழியே இல்லை, பாஜகவில் ஆதரவு வைக்கிறதான்னு சொல்லி அந்த திமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்களில் பெரும்பாலானவங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் கொள்கை ரீதியாக அது சரி வராதுன்னு சொல்லி உதயநிதி போன்றவர்கள்லாம் மறுத்து பேசுகிறதாகவும், உதயநிதி அவர்களுக்கு சமாதானத்தை சொல்லி இல்லை நம்ம ஏதாச்சும் வெளியில் ஒரு காரணங்களை சொல்லிட்டு உள்ளே போயிடுவோம், ஏன்னா தோழமை கொள்றதுக்கு காரணம் சொல்கிறதுக்கு நம்மளாம் கை வந்த கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் பாஜகவுடைய கூட்டணி போகிறப்ப அப்படி தான் என்ன பண்ணார், நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று வச்சுக்கிட்டு போனோம், அதனால்
சிறுபான்மை மக்களுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு ஏற்கனவே சேர்ந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போ சில விஷயங்களை பேசிக்கிட்டு நம்ம சேர்ந்துருவோம்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பேசிக்கிட்டு? பெரும்பாலும் பாஜக கொண்டு வர திட்டங்களெல்லாம் எதிர்த்து இதுவரைக்கும் அரசியல் பேசிக்கிட்டு இருந்த திமுக வந்து இப்போ சில விஷயங்களில் வந்து அப்படி அட்ஜஸ்டபுளாக போயிடலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கு. அது எந்த மாதிரி? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்களே, தொகுதி மறுவரை. அந்த மறுவரையில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதி மறுவரையில் குறையிற மாதிரி இருக்குது. காரணம் வந்து அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடை இங்கே சரியாக மெயின்டைன் பண்ணதால மக்கள் தொகையுடைய பிறப்பு குறைஞ்சி போச்சு. ஆனால் வட மாநிலங்களில் அப்படிலாம் செய்யலை. அதனால் அங்கெல்லாம் கண்ணாபுரான மக்கள் தொகை பெருக்கம் எடுத்துருச்சு. அதனால் 80 சீட்டு இருந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ மக்கள் தொகை பெருகிட்டதுனால மக்கள் தொகைப்படி கணக்கெடுத்தால் இப்போ 120 சீட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி நிலைமை வருது. அதனால தான் பாஜக இந்த தமிழ்நாட்டில் வந்து திமுக எதிர்த்துக்கிட்டே வந்துச்சு. இப்போ திமுக என்ன ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்கு? எங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு புது ரூட்டை போடுங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காமல் பர்சன்டேஜில் கூட்டுங்க. 80 சீட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு 20% ஏற்றுனீங்கன்னா 100 சீட் ஆக்கிடுங்க. 40 சீட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 20% 50 ஆக்கிடுங்க. அப்போ யாரும் விமர்சனம் பண்ணுற மாதிரி வராது. நாங்களும் வந்து போராடி வெற்றி பெற்ற மாதிரி இருக்கோம், உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்குன்ட்டு இப்படி புது ரூட்டை சொல்லிவிட்டு, இப்படி பாருங்கள் நாங்கள் பாஜக ஒன்றிய அரசையே நாங்கள் கட்டுப்படுத்திட்டாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நேரடியாகவும் போகலாம். இல்லை இது அவங்க ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா, மறைமுகமாகவும் ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்துருச்சு. இந்த நிலைப்பாட்டை வந்து ஒன்றிய அரசிட்ட கொண்டு போகிறதுக்கு மத்திய ஒன்றிய அரசோட நெருக்கமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் மூலியமாக கடுமையான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நேரடியாக உறவு வச்சா திருச்சி சிவா, கனிமொழி கருணாநிதி போன்றவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில் விட அமைச்சராக சீட்டு வாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது மறைமுகமான கூட்டு வச்சா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தாவே காட்டுறது தப்பிக்கிறதுக்கும் இன்னும் பல விஷயங்களில் அவங்க வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்கும் பாஜகவோட உறவு தேவைங்கிற ஒரு சூழ்நிலை வர்றாங்க. இதை பாஜக வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், பாஜகவுக்கு தெரியும் இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து நம்ம கால் உண்ட முடியாது. அவங்களுடைய பிரதான நோக்கம் முத்து பாரத் காங்கிரஸ் முத்து பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது அவங்க நோக்கமாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட காங்கிரஸ் உறவுலேருந்து திமுக வெளியே வந்துட்டதை பாஜக ரொம்ப சந்தோஷமாக வரவேற்குது. அதனால் இப்போ அது அதனுடைய ஆதரவை நாடுது. பாஜக அதனுடைய திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றணும்னா சில அடிப்படையான அந்த பேசிக் அடிப்படை அரசியல் சட்டப்படி 3/2 மடங்கு இருந்தால் தான் நிறைவேற்ற முடியுங்கிற சில சட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு 363 சீட்டு தேவை. அதுக்கு ஒரு 10-50 சீட்டு ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நிறைவேற்ற முடியாமல் திணறிக்கிட்டு இருந்த அந்த பாஜக ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, தமிழ் மாநில காங்கிரஸில் உள்ள 20 எம்பிக்களை இழுத்துருச்சு, ஆம் ஆத்மி எம்பிக்களை இழுத்துருச்சு. அதே மாதிரி சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸில் உள்ள எம்பிக்களையும் இழுத்துருச்சு. அதே போல் இப்போ திமுகவில் உள்ள 22 எம்பிக்களும் வந்துட்டா கிட்டத்தட்ட மெஜாரிட்டியாக வந்து அது நினைக்கிற திட்டங்களெல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாங்கிற தைரியத்தில் தான் இப்போ திமுகவுடைய உறவை பாஜகவும் விரும்புதுன்னு சொல்கிறாங்க. திமுக வந்து ஒருவேளை நேரடியாக ஆதரவு கொடுத்தாலும் கொடுத்துரும். அப்படி நேரடியாக ஆதரவு கொடுத்தா தமிழக மக்களுக்கான விமர்சிக்கப்படுவோம்னு நினச்சா அது என்ன பண்ணும், மறைமுகமான ஆதரவு கொடுத்துக்கிட்டு இது மாதிரி பிரச்சனையில் வாக்கெடுப்பு வர்றப்ப இந்த திமுகவுடைய 22 எம்பிகளும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அதுவும் பாஜகவுக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக வந்துடும். அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட எப்படியாவது பாஜகவோட நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உறவு வைக்கிறதுக்கு திமுக ரெடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி பரவலாக இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் பேசிக்கிறாங்க. இது உண்மையா வதந்தியா, இதில் எந்த அளவுக்கு ஒரு செய்தி உண்மை இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சலும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சவுல்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தோள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இன்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.